ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, பலாப்பழம் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, ஃபீட் பண்ணுற மதர்ஸ் பலாப்பழம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பலாப்பழம் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க. பட் மதர்ஸ்க்கு கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருக்கும். ஸோ அது சாப்பிட்லாமா வேணாமான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேபிக்கு எத்தனை மந்த் ஆகுதுன்றது நோட் பண்ணுங்கள். 6 மந்த் ஆகுதா, இல்லை 9 மந்த் ஆகுதா, இல்லை 1 இயருக்கு மேலே ஆகுதா அப்படின்னு சொல்லிடுறன்றதை நோட் பண்ணுங்கள். சில பேர் 1 இயருக்கு மேலேயும் மதர் ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ 1 இயருக்கு மேலே இருக்கவங்க மதர் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, குழந்தைக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றது தான் குழந்தைக்கும் கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, லைட்டாக ஒரே ஒரு சொலை மட்டும் சாப்பிட்லாம். 1 இயருக்கு மேலே ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ 1 இயர்க்கு மேலே உள்ளவங்க ஒரே ஒரு பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணுன்னா, நைட் டைம்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்லேயோ சாப்பிடக்கூடாது. அந்த மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா ஆசைக்காக ஒரு பழம் சாப்பிடலாம். ஏன்னா அது என்னென்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது, குழந்தைக்கு தான் சீக்கிரமாக ஜீரணமாகாமல் வயிறு வலிக்கலாம் ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் குழந்த 6 மந்த்துக்கும் கீழே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னா அது டைஜஷன் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் டைஜஷன் ஆகலைன்னா குழந்தைக்கு செரிமானம் நடக்காது, வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஸ்டொமக் பெயின்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம ஜாக் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஒருவேளை 1 இயர்க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஜாக் ஃப்ரூட்ஸை கொஞ்சமாக கொடுத்து ஒரு 3 நாள் டெஸ்ட் சொல்லுவாங்க. கண்டினியூஸாக 3 நாள் டெஸ்ட்டுன்றது எப்படின்னா, கண்டினியூஸாக ஒரே பழத்தை 3 நாள் கொடுத்து எந்த ஒரு இஷ்யூவுமே வரலைன்ற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.